மன் காம ரமதான, ரமதானுடைய இரவில யாரு நின்று தொழுகிறாங்களோ நாங்க அதை தராவீஹ் தொழுகிறோம். அதனால சபையில உள்ளவங்க நியத்து செய்யுங்க, எஞ்சிய நாட்கள்ல தராவீஹுடைய தொழுகையை முழுமையாக தொழுவோம் என்று. சொர்க்கத்தை உறுதியாக்குங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருக்கு 30 நாள் தராவீஹ் தொலை கிடைக்குதோ 600 ரக்காத்துகள் தொழுதுறாரு, 1200 சுஜூதுகள் செய்யறாரு, 600 சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, 300 தடவை அத்தஹியாத் தஷஹூத் ஓதுறாரு. அந்த தராவீஹுடைய தொழுகையில முழு குர்ஆனையும் காதால கேளுங்க. அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரே அடியாக அல்ல, 30 நாட்களில் 30 மணித்தியாலங்கள் செலவழித்து முழு குர்ஆனையும் கேளுங்க. ஏன் தெரியுமா? இந்த காது செவி இருக்குதே, அல்லாஹ் இதில் ஒரு ரெக்கார்டு போட்டிக்கிறான். நீங்க கேட்கறது எல்லாம் அது பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹெட்செட்டை அடிச்சுட்டு எத்தனை நைட்ல பாட்டு கேட்டுட்டே தூக்கம் போச்சு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. எத்தனை பொய்ய கேட்டுக்கொண்டிருந்தீங்க, ரெக்கார்ட்ல இருக்குது. அவதூறு சொல்றத ஆமாமண்டு ஆமா சாமி போட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அநியாயம் செய்ய போற செய்தியை காதால கேட்டு உண்மைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இந்த ரெக்கார்டை எடுத்து நீதிமன்றத்தில் வச்சு கியாமத்தில் விசாரிப்பேன் என்கிறான். இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆத், 3 உறுப்புகள் பயங்கரம். உங்களோட செவி புலன், காதால கேட்கிற இந்த பார்வை, உங்களோட இருதயம், இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்குது என்றார். குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த காதுக்கு முழு குர்ஆனையும் கேட்க வச்சா நாளை கியாமத்தில் சொல்லாதா, யா அல்லாஹ் உன்னை முழு குர்ஆனை நான் கேட்டேன், 6200 சொச்சம் ஆயத்துகளை கேட்டேன், 2 லட்சத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்களை இந்த காதால கேட்டேன். பெருமையாக இருக்குமா இல்லையா? முழு குர்ஆனையும் கேளுங்க. ரமலானுக்கு ஒரு பேரே இருக்குதே, ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். இது குர்ஆன் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. எங்கட முன்னோர்களை பார்த்தீங்கன்னா அடுத்த சோழிகள் எல்லாம் விட்டுட்டு குர்ஆன் ஓதுவாங்க. சுனனுல் பைஹகில பதிவாகுது. ஹஜரத் இமாம் ஷாஃபிஈ எங்கட மதுஹபுடைய இஸ்தாபகர் என்ன சொல்றார், ரமலானில 60 குர்ஆன் ஓதினேன் நான், ராவையில உண்டு பகலையில உண்டு. இப்னு ரஜப் ஹம்பலி எழுதுறாங்க, 7 நாளைக்கு மேல அதுக்கு முன்னால குர்ஆனை முடிக்கிறது மக்ரூஹ். குர்ஆனை 7 நாள் உடைச்சி ஓதணும். இருந்தாலும் காலம் சிறப்பாகும் போது அந்த நாள் குறைவடையும். ரமலான் குர்ஆனுக்குரிய காலம். அந்த காலத்துல குறைந்த நேரங்களில் அதிகமா குர்ஆன் ஓதணும். ஷாஃபிமான் சொல்றாங்க, இந்த மற்ற சோழிகள் எல்லாம் விட்டுட்டேன். ஷாஃபிமாம் கடையில இருக்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செஞ்சாங்க, ஃபிக்ஹ் கிதாபுகளை எழுதினாங்க, மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்தினாங்க. அந்த வேலைகளை எல்லாம் பூட்டு போட்டு மூடிட்டு 30 நாள் குர்ஆன்ல கையில் எடுக்கிறாங்கன்னா நாங்க எவ்வளவு செய்யணும்? ஒரு அறிஞர் எழுதுறார், யாரு ரமலான்ல ஒரு குர்ஆனையாவது ஹத்ம் செய்யலையோ இவன் உருப்படியான ஆளாக இருக்க மாட்டானாம். யாரு ரமலான்ல ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்கலையோ உருப்படியான ஆளாக இருக்க மாட்டான். பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலாயிகா மார்களின் தலைவர். இவர் லேசான ஆள் இல்ல. நினைச்ச உடனே பூமிக்கு ரப்பு போக விட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சந்திச்சு சொல்றாங்க, புகாரியில் இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை இன்னும் சந்திக்க விரும்புறோம், நீங்க சந்திப்பை அதிகப்படுத்துங்க, சந்திக்கிறது போதாது என்றாங்க. உடனே குர்ஆன்ல ஆயத்து இறங்கிச்சு, சூரா மரியம்ல. அல்லாஹ் சொன்னான், வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், நாங்க பூமிக்கு இறங்குறதும் உங்களோட ரப்புடைய உத்தரவு கிடைச்சாதான். அப்படி கட்டுப்பாடுள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பூமியில இருக்கிற வரைக்கும் ரமலான் ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். ஏன் அனுப்பினான்? போர் வீரர்களோட சேர்ந்து போராடவல்ல, அது வேற வேற கட்டங்கள் அனுப்புகிறான். ரமலான் இல்ல. நோயாளிகளுக்கு உதவி செய்யவல்ல, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, அதெல்லாம் வேற கட்டங்கள். ரமலானின் இரவில் இறங்கினாங்க, குர்ஆனுடைய மஜ்லிஸ்ல உட்கார
ரசூலுல்லாஹ் சில நாட்கள்ல ஓதுவார்கள், சையதுனா ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சில சமயம் சையதுனா ஜிப்ரீல் ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. முழு ரமதானிலும் இரவில் ஒவ்வொரு ஜுஸு ஓதுறாங்க. ஓதுறதும் இபாதத், ஓதுவதை கேட்பதும் இபாதத். இன்னைக்கு வயது போற நேரம் வயது நோய் என்று காரணம் காட்டி வணக்கங்களை குறைக்கிறோம். ஆனால் வயது போகும்போது அல்லாஹ்வை சந்திக்க நெருங்குற காலம், இபாதத்தை கூட்டணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆண்டு எனக்கு 63 ரசூலுல்லாஹ்க்கு வயது, இந்த ஆண்டு என்னமோ தெரியா சையதுனா ஜிப்ரீல் 2 ஜுஸு ஓதுறாங்க. வளமையில் 1 ஓதினவங்க 2 ஜுஸு ஓதுறாங்க. மா உராஹு இல்லா கதிக்தரப அஜலி, என்ற ஆயுள் முடிஞ்சு அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் நெருங்கிருச்சு போல என்றாங்க. வளமையில 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிற வருடம் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க, அல்லாஹ்வை அவசரமா நெருங்கிறதுக்கு. இந்த அமல்ல கவனம் செலுத்துங்க.